அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு காட்டுல மூங்கில் மரங்களும் அதற்கு அருகில ஓக் ட்ரீ என்று சொல்லுவோம் இல்லையா, வானளாவுக்கு உயர்ந்திருக்கும் அந்த ஓக் மரம் என்பது, இவை இரண்டும் இருந்துதான். அடிக்கடி இந்த ஓக் மரம் என்பது மூங்கிலை பார்த்து நான் எவ்வளவு கெத்தா எவ்வளவு ஹைட்டா வளர்ந்திருக்கேன் பாத்தியா அப்படின்ட்டு தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக் கொள்ளுமா. ஆனால் மூங்கில் மரங்கள் வளைந்து காற்றோடு அசைந்து கொண்டு இருக்குமா. ஒரு நாள் திடீரென்று புயல் காற்று வீசவே உயர்ந்து வானளாவி நின்ற அந்த ஓக் மரத்துல புயல் காற்று வீசிய நேரத்துல பாதியோடு முறித்து கொண்டு கீழே விழுந்து விட்டதான். காரணம், அதனால் வளைந்து கொடுக்க முடியவில்லை. ஆனால் அந்த புயலினுடைய கடுமையான தாக்குதலையும் எதிர்கொண்டு அழகாக வளைந்து நெளிந்து கொடுத்து அந்த மூங்கில் மரம் எந்த சேதாரமும் இல்லாமல் இருந்ததாம். அன்புமிக்கவர்களே, இந்த இரண்டு மரங்களும் நம்முடைய வாழ்விற்கு அழகான வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருகின்றன. உயர்ந்து ஓங்கி வானளாவியே இருந்த அந்த ஓக் மரம் வாழ்க்கையில துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள் ஏற்படுகிற நேரத்துல வளைந்து கொடுக்காமல் நின்றதால் மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை அது எதிர்கொள்கிறது. ஆனால் எல்லா துன்ப நேரங்களிலும், எல்லா சோதனை நேரங்களிலும் அதற்கேற்றவாறு வளைந்து நெளிந்து கொடுத்த அந்த மூங்கில் மரம் மற்றும் சேதாரம் இல்லாமல் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட துன்பங்கள் வருகிற நேரத்துல கடவுள் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து அதற்கேற்றவாறு விட்டு கொடுத்து மன்னித்து தாட்சியோடு இருந்து பொறுமையோடு இருந்து வாழ்க்கையில வெற்றி பெற இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.